ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சமையல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சமையல்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்னென்னா, பருப்பு வேக வச்சுருக்கேன். பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கு சரி குக்கரில் வந்து சாப்பாடை வச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு தான் வச்சுட்ருக்கேன். சாப்பாட்டுக்கு அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டு அப்புறம் வந்துட்டு உப்பெல்லாம் போட்டு நம்ம வந்து குக்கர் மூடியாச்சு. இது வந்து ஒரு அடுப்பில் பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கட்டும், நம்ம போய் வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரின்னு சொல்லிட்டு நேற்று அலசின துணியை எல்லாத்தையும் காஞ்சிட்டு இருந்துச்சு, நல்லா வந்து காஞ்சிருச்சு. எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருக்கேன். போர்வை எல்லாத்தையும் அலசி போட்டுருந்தேன், அதெல்லாம் எடுத்துட்டு பாப்பாங்க துணியெல்லாம் எடுத்து மடக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்ருக்கேன். துணியெல்லாம் எடுத்து போட்டதுக்கப்புறம் பாப்பாங்கெல்லாம் கூட்டு வரணும். அப்புறம் வந்து குழம்பு வைக்கணும், எல்லா வேலையுமே இருக்குது. பாத்திரம் வேறு கிடக்கு விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு துணி எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லா துணியும் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ரொட்டீன் vlog போடுவேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. லைவ் வீடியோ போடும்போதும் ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க ரொட்டீன் வீடியோ போடுவேன்னு சொல்லிட்டு. அதனால தான் ரொட்டீன் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ரொட்டீன் வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன். டெய்லி ரொட்டீன் vlog வந்து வரும், கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். அப்புறம் துணியெல்லாம் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து அள்ளி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம்னா பாப்பாங்க வந்ததுக்கப்புறம் குளிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேறு ஆகிட்டுருக்கேன். பாப்பாங்களை வேறு கூப்பிடுக்கணும். சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு பாத்திரத்தெல்லாம் விளக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்குறதுக்கு உட்காந்துட்டேன். ஒரு 4 பாத்திரம் இருந்துச்சு, அதெல்லாம் விளக்கி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விளக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு 4-5 தடவைனால பாத்திரம் விளக்கிடுவோம். பாத்திரம் வந்து விழுந்துகிட்டே இருக்கும், ஏன்னா சாப்பிட்றது அப்படி இப்படின்னு கிடந்துகிட்டே இருக்கும். இது வந்து காலையில் சாப்பிட்டது எல்லாமே. காலையில் வந்து சாம்பாரும் தோசையும் தான் சுட்டிருந்தேன். நமக்கு வந்து இட்லி வந்து சுட்டிருந்தேன். சுட்டுட்டு நம்மளும் பாப்பாங்களும் இட்லி சாப்பிட்டுட்டோம். அவங்க அப்பாவுக்கு வந்து தோசை சுட்டுட்டு இருந்தேன். தோசை சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் இவ்வளோ பாத்திரங்க கிடக்கு. பாப்பாங்களை விட்டுட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வீடியோ எடிட் பண்ணி போட்டதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு சமைக்க வந்து ஆரம்பிச்சுட்டேன். மற்ற நாள் கூட 2 மணிக்கு கூட்டுக்கலாம். பாப்பாங்க சனிக்கிழமைனால 12 மணி தான் இருக்கும், அதனால நம்ம வந்து கூட்டே தான் ஆகணும். சரின்னு சொல்லிட்டு 12 மணிக்கே போகணும். நம்ம வீட்டில் சிங்க் இல்லாததுனால வெளியில் தான் விளக்கிட்டு போய் எடுத்துகிட்டு போய் வைக்கிற மாதிரி இருக்கும் பாத்திரத்தை எல்லாத்தையும். அதனால தான் ஒன்று வந்துட்டு டக்குன்னு விளக்கிட்டா நம்ம வந்து எல்லாத்தையுமே வடிஞ்சதுக்கப்புறம் தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். நம்ம வந்து கொஞ்ச நாளாக வீடியோஸ் வந்து போடுறதில்ல, லாங் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதில்ல. நம்ம வந்துட்டு இந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்ருந்தோம். அந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டதை பார்த்துட்டு ஃப்ரெண்டு வந்து ஒருத்தி கேட்டிருந்தான், எனக்கும் ஒரு பாட்டு வந்து டெடிகேட் பண்ணிவிட அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். உனக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ஒரு பாட்டை டெடிகேட் பண்ணிடுறேன். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸில் தான் ஒருத்தி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தான். அவள் எதை நினச்சாலும் டக்குனே பேசிடுவா, யார் இருந்தாலும் சரி யார் இல்லைனாலும் சரி டக்குன்னு பேசிடுவான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ஜாலியான கேரக்டர் கூட. சரி பாத்திரங்கள்லாம் காஞ்சிருச்சு, ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்ருக்கேன். வடிஞ்சால் வழிது வழியெல்லாம் இருக்குது. இந்த பிள்ளைய வந்தாலே எல்லாத்தையும் உருட்டி தள்ளிடுவாங்க. சரி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயந்துக்கிட்டே எடுத்து வச்சுருது ஒன்று ஒன்றா. ஞாயிற்றுக்கிழமை வேறு லீவு, அவங்க 2 பேர் வந்தால் வீடை 2 வைங்க. எப்படி தான் சமாளிக்க போகிறேன்னு ஒன்றுமே புரியலை. அந்த மாதிரி நிலமையில இருந்துச்சு. தோண்ட வந்துகிட்டே இருக்கும்ல, ஒன்று அச்சய பாத்திரம் இல்லை இன்னொன்று நம்ம சிங்க்கு. அதை வந்து 2யுமே நம்ம வந்து தோண்ட வந்துட்டுருக்கோம், அந்த மாதிரி அச்சய பாத்திரம் மாதிரி. அப்புறம் காலையில் மீதமான மாவு கொஞ்சோண்டு இருந்துச்சு, 2 கரண்டி இருக்கும். அப்புறம் சாம்பாரும் இருந்துச்சு, அதையும் வச்சாச்சு எடுத்து. கரெக்டாக சாப்பாடுலையும் விசில் வந்துருந்துச்சு, பருப்பு வெந்துருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு சரி பாப்பாவை பால்வாடி கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியாச்சு. 12 மணிக்கே கூப்பிடணும், 1 மணி ஆகிடுச்சு. சரின்னு ஓடிட்டு இருந்தேன். காலையில் ஆனால் பனி கொள்ளுது, மதியம் ஆனால் வெயில் கொள்ளுது, அந்த மாதிரி இருக்குது. சரி பால்வாடிக்கு குறுக்கு வழியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சந்த வழியாக போயிட்டுருந்தேன். இந்த வழியாக தான் பாப்பாவை வந்து விட போவேன், வரப்போதும் கூட்டு வந்துடுவேன். ஏன்னா வந்துட்டு மெயின் ரோடு வழியாக போனால் நமக்கு வந்து டிராஃபிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வழியாக சந்த வழியாக போய் கூட்டு வந்துடுறது. பாப்பாவை பால்வாடி பக்கத்தில் வந்தாச்சு. வந்துட்டு அதுக்கப்புறம் கூட்டும் வந்தாச்சு பாப்பாவை. பாப்பா வந்து முன்னாடி போயிட்டுருக்கா பாருங்க. சின்ன பாப்பா வந்து நான் வந்து தூக்கி வச்சுட்டு இருந்தேன். கூட்டு வரும்போதே 2 பேரும் சொல்லிகிட்டு இருப்பாளுங்க, என்னென்ன பால்வாடியில் நடந்துச்சு, யார் அடித்தா, நீ யாரை அடிச்சியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க 2 பேருமே. அப்புறம் குழம்பு வேற வைக்கணும். சரி நடந்து போயிட்டே கேட்டுகிட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே நடந்து வந்தாச்சு. அப்புறம் வந்துட்டு வந்த உடனே குழம்பு வந்து வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தக்காளி வெங்காயத்தை வதக்கி டக்குன்னு செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தக்காளி வெங்காயத்தெல்லாம் வதக்கி வச்சாச்சு. வதக்கி அரைச்சிட்டு வந்து குழம்பே வச்சுட்டு, குழம்பு வச்சதுக்கப்புறமா அவங்க அப்பா வந்துடுவாருன்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு இருந்தேன். பருப்பு குழம்பு வச்சு சாப்பாடு வச்சு சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.